மோடி பிரதமராக வருவது உறுதியாகிவிட்டது. காரணம், இன்று இந்த தேர்தலில் ஒரே ஒரு பிரதமர் வேட்பாளர் மட்டும்தான் இருக்கின்றார். வேற எந்த கட்சிக்கும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது. திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லை, அண்ணா திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது, காங்கிரசுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது, கம்யூனிஸ்டுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது, எந்த கட்சிக்கும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது. மாம்பழத்துக்கு மட்டும்தான் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால உங்க வாக்குகளை இந்த செஞ்சியில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீங்க. வேற யாருக்காவது போட்டா வீணா போயிடும். தமிழ்நாட்டிலே 47 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செய்த திமுக, அண்ணா திமுக, இன்று மக்கள் இந்த 2 கட்சியும் முற்றிலும் புறக்கணித்து விட்டார்கள். போதும், இவர்கள் ஆண்டது போதும் என்று. ஒரு அம்மையார் ஹெலிகாப்டரில் சுற்றி கொண்டு ஏதோ ஒரு பிரதமர் கனவில் இருக்கிறது. அடுத்த பிரதமராக இந்த அம்மையார் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு கனவு. அது கனவுதான், நிஜமா வரப்போறது கனவு. ஒரு நல்ல ஆட்சி எப்படி நடக்கணும்? நல்ல கல்வி கொடுக்கணும், தரமான கல்வி, கட்டணமில்லாத கல்வி, கட்டாய கல்வி, சுமையில்லாத கல்வி கொடுக்கணும், தரமான சுகாதாரத்தை கொடுக்க வேண்டும். விவசாயிகள் மகிழ்ச்சியில் இருக்கணும், விவசாயிகள் கடன் இல்லாமல் இருக்க வேண்டும். நல்ல சந்தோஷமா அவருடைய விலை நிர்ணயம் செய்து, நீ கரும்புக்கு 2500 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்ன ஜெயலலிதா 1900 ரூபாய், அதுவும் வரல. அறிவிப்பு மட்டும் 2100 வந்திருக்கு. ஆனா நம்ம வந்தோம்னா ஒரு டன் கரும்புக்கு 4000 ரூபாய் நம்ம கொடுக்க. இதை இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கணும், தொழிற்சாலையில் கொண்டு வர. இது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க ஜெயலலிதா. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றுல மாத்திரம் தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி இருந்திருக்கு. இதுல சாராயக்கடை, டாஸ்மாக் விற்பனை, இந்த விழுப்புரம் மாவட்டம் முதன்மை மாவட்டம். இதுல மட்டும்தான் தமிழ்நாட்டிலே அதிக மது விற்பனை செய்கின்ற மாவட்டம் பாலாபுரம் என்ற விழுப்புரம் மாவட்டம். 2150 கோடி. $2150 கோடிக்கு ஒரு வருஷத்துல இந்த ஒரு மாவட்டம் கொடுத்திருக்கிறார். போறது இந்த 2150 கோடி யார் வீட்டு பணம்? அது வீட்டு பணம், உங்க வீட்டு பணம்,